ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். சூரியன் வந்து 4ஆம் அதிபதியாகி 8ல், புதனும் கூடவே இருக்கார். அப்படிங்கும்போது 4 8 4 அப்படிங்கிறது பெரிய பணம், 8ங்கிறது திடீர்னு நடக்கிறத சொல்லும். அதேமாதிரி தண்ட செலவுகளையும் சொல்லும். அப்போ இந்த வாரம் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஒரு பெரிய பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு நல்ல தசாபுத்தி போகுது அப்படின்னா பெரிய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவயோக தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கையில் இருக்க பெரிய பணம் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். எத்தனாம் தேதி? 19லேருந்து 22, 19, 20, 21, 22 இந்த 4 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறாரு. சந்திரன் 3க்கு அதிபதியாகி அவரும் 8ஆம் இடத்துலேயே போகிறாரு. அப்படிங்கும்போது 3 8 அப்படிங்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போகிறது, தலைமறைவாகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லும். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெருசாக நல்லது சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லை. நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கிறவங்க மட்டும் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.